பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காணொளியை பார்க்கும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய வணக்கங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் கேட்கப் போகிற வேத வார்த்தையின் தலைப்பு வாய்ப்பை தவறவிடாதே. வாய்ப்பை தவறவிடாதே. ஒரு மனிதனுக்கு எல்லா காரியத்திலேயும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வாய்ப்பை அந்த மனிதன் சரியாக பயன்படுத்தும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி, மாற்றம், ஆசீர்வாதம், விடுதலை, இப்படி பல நன்மைகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு 10 நபர்கள் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தய போட்டியில் 10 பேருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி அந்த 10 நபர்களில் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிற ஒரு நபர் முதலாவதாக வந்து வெற்றியை பெற்றார். அப்படி வெற்றி பெற்ற நபருக்கு பரிசு தங்கம் ரிவார்டு வழங்கப்படுகிறது. 10 பேருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பில் ஒரு நபர் முதலாவது இடத்துக்கு வந்து அவர் தங்கம் என்பதான வெற்றி பரிசை பெற்றுக்கொள்கிறார். காரணம், அந்த 10 நபர்களில் அந்த ஒரு நபர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதனால் அந்த மனிதருக்கு வெற்றி என்பதான தங்கம் ரிவார்டாக கொடுக்கப்பட்டது. இப்படிதான் இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள், வியாதி, மனவேதனை, கண்ணீர், இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கிற மனிதனை மாற்ற வேண்டும் என்று, அந்த பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு பல விதத்தில் அவரிடத்தில் வரக்கூடிய வாய்ப்பை இயேசு அந்த மனிதனுக்கு கொடுக்கிறார். எல்லா மனிதருக்கும் அப்படியாப்பட்ட வாய்ப்பு இயேசு கொடுக்கிறார். அப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எந்த மனிதன் இயேசுவினிடத்தில் வருகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அது வியாதியாக இருக்கலாம், மனவேதனை, கண்ணீர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இயேசு கிறிஸ்து மாற்றுவார், விடுவிப்பார். அதிலிருந்து உங்களை தீர்வு கொடுத்து மகிழ்ச்சியாக்குவார். நிச்சயம் இதை அவர் செய்ய முடியும். அவரிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. ஆனபடியினால் அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி வரும் நபர்களுக்கு இயேசு அப்படி செய்கிறார். அதேபோல் வேதத்தில் இயேசு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவினிடத்தில் வந்து அந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி அந்த மனிதர் பெற்ற மாற்றத்தை, அந்த அற்புதத்தை நம் வேத வசன அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். லூக்கா 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை வேதத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்திருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னதென்று விசாரித்தான். நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 18வது அதிகாரம்
35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. இயேசு எரிகோ என்பதான ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த வழியில், அந்த சாலையில் ஒரு குருடன் பிச்சை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கின்றான். இயேசுக்கு பின்னாடி வர ஜனங்கள் சத்தம் போடுவதை அந்த குருடன் கேட்டு இது என்னதென்று விசாரிக்கிறான். அதற்கு அங்கு உள்ளவர்கள் இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். உடனே அந்த குருடன், இயேசுவே எனக்கு இரங்கும், எனக்கு கண் பார்வை தாரும், என்னுடைய இந்த குருடான இந்த பார்வை தெரியும்படி என்னை சுகப்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்கின்றான். அப்படி கேட்கும்போது இயேசு அவனுக்கு அவருடைய வல்லமையினால் கண் பார்வை கொடுக்கின்றார். அந்த குருடன் கண் பார்வை அடைகின்றான். அவன் சந்தோஷத்தோடு இயேசுவை பின்பற்றி அவருக்கு பின்னால் சென்றான். இதை பார்க்குற ஜனங்கள் எல்லாம் ஒரு குருடனுடைய கண் பார்வை தெரியும்படி, அந்த குருடன் பார்க்கும்படி இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், செய்கிறார் என்று இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். அருமையான இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே, இந்த குருடன் சரியான விதத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். இந்த குருடன் ஒரு நல்ல உதாரணம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த குருடன் ஒரு சரியான உதாரணம். இயேசு செல்கின்ற இடமோ எரிகோ. அந்த வழியால் செல்லும்போது அந்த இடத்துல இந்த குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்போ இயேசு அந்த இடம் வந்து அந்த குருடனை கடந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வாய்ப்பை இந்த குருடன் சரியாக பயன்படுத்தி இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கண் பார்வை வேண்டும் என்று கேட்டு அந்த கண் பார்வையை பெற்றுக்கொண்டான். இயேசு அவனுக்கு கண் பார்வை கொடுத்தார். ஒருவேளை இந்த வாய்ப்பை அவன் சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இயேசு அந்த இடத்தை கடந்து செல்லும்போது, அந்த குருடனை கடந்து செல்லும்போது, இந்த குருடன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் விட்டிருந்தால் அந்த குருடன் காலம் முழுவதும் குருடனாகவே இருந்து பிச்சை எடுத்து மரித்திருப்பான். அந்த குருடன் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டான். அப்படி பயன்படுத்தினபடியினால் அவனுடைய கண் பார்வை அவனுக்கு கிடைத்தது. அவன் கண் பார்க்கும்படி இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு தேவன் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவித பிரச்சனைகளை மாற்ற இயேசுவால் கூடும். அவரால் அது முடியும். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அது வியாதியாக இருந்தாலும், மனவேதனை கண்ணீரான காரியங்களாக இருந்தாலும், எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், அந்த காரியத்தை மாற்ற, அந்த சூழ்நிலையை மாற்ற, அதிலிருந்து விடுதலை கொடுக்க, உங்களை காப்பாற்ற இயேசுவால் கூடும். அவருக்கு அந்த வல்லமை உண்டு. ஆனபடினால நீங்கள் அவர் கொடுக்கிற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவரிடத்தில் வர வேண்டும். அவர் அந்த வாய்ப்பை பல விதத்தில் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு அந்த வாய்ப்பை இதற்கு முன்னாடியே கொடுத்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்னாடியாகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த வாய்ப்பு இயேசுவிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால், அல்லது இந்த வார்த்தையை கேட்பதினால் ஆண்டவர் இயேசு அந்த வாய்ப்பை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை ஏற்று நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். அப்படி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் அவர் நீக்குவார், மாற்றுவார், விடுதலை கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுடக்கூடாது. எப்படி அந்த குருடன்
அவனை கடந்து செல்ல கிராஸ் பண்ணி இயேசு போகும்போது அந்த வாய்ப்பை, அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய கண் பார்வை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொண்டானோ, அதே போல உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வாய்ப்புகள் வந்தால், ஏற்கனவே வந்திருந்தால், அது யாருனாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். இனி கூட அந்த வாய்ப்பு வரலாம். உங்கள் உறவினர்கள் மூலியமாக வரலாம், உங்கள் கூட இருக்க நண்பர்கள் மூலியமாக வரலாம், இல்லை இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் மூலமாக வரலாம், இல்லை இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்கள் மூலியமாக வரலாம். இந்த வாய்ப்பு எப்படியோ உங்களுக்கு வரலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரலாம். எப்படியோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு இயேசு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களுக்கு சொல்கிறார், வாய்ப்பை பயன்படுத்தி இந்த வார்த்தையின் மூலம் அவரிடத்தில் வாருங்கள். இனி உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தாலும் அவரிடத்தில் வாருங்கள். அப்படி வரும்போது உங்களுக்கு உண்டான எல்லாவித பிரச்சனைகள் இருந்து, அது வியாதியாக இருக்கட்டும், மனவேதனையாக இருக்கட்டும், கண்ணீராக இருக்கட்டும், எவ்வித பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், அதை இயேசு உங்களுக்கு மாற்றுவார், விடுதலை கொடுப்பார், அதிலிருந்து ஒரு தீர்வை கொடுப்பார். அது நிச்சயம் அவர் செய்வார். எப்படி அந்த குருடன் வாய்ப்பை பயன்படுத்தி கண் பார்வை பெற்றுக்கொண்டானோ, அதே போல நீங்கள் அவர் கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி அவரிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை ஜெபம் செய்து அவரிடத்தில் தெரிவியுங்கள், அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவர் மாற்றுவார், நீக்குவார், விடுதலை கொடுப்பார். அதிலிருந்து உங்களுக்கு தீர்வு கொடுப்பார். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது, வாய்ப்பை தவறவிடக்கூடாது. ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதை தவறவிட்டிருந்தால், இந்த வார்த்தையின் மூலம் மீண்டுமாய் அவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். இனி ஆண்டவரிடத்திலிருந்து வாய்ப்பு வந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். ஒருபோதும் ஆண்டவர் கொடுக்கிற, இயேசு கொடுக்கிற அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீர்கள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவரிடத்தில் வாருங்கள். அவர் ஆலயத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் செய்து அவரிடத்தில் சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பார். வாய்ப்பை பயன்படுத்தி வரும் உங்களுக்கு அவர் நிச்சயம் நன்மை செய்வார், விடுதலை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை மாறும். வாய்ப்பை தவறவிடாதே என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.